இன்றைக்கி சைனா டவுனில் இருக்க லைப்ரரிக்கு வந்திருக்கோம். இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. சரி, லைப்ரரிக்குள்ளே போவோம். ஒரு சுற்றி வருது. ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கே ஒரு நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் போல். தரையே ஃப்ளோரே நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க உள்ள. இது அது லைப்ரரிக்கு போகிற பாதை. ஃப்ரெண்டில் புக் ட்ராப்ஸ் இருக்குது. சின்ன லைப்ரரி தான் போல், பார்ப்போம். கம்யூனிட்டி சப்போர்ட்டட் லைப்ரரி. உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எடுத்த புத்தகங்கள் எனக்கு ஹவுஸ் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட எல்லா படமும் பார்த்துருக்கேன். மற்ற எதுவுமே அவ்வளோ தமிழா தாப்பர் தெரியும். அவங்களோட ஒரு 2 புத்தகம் படிச்சிருக்கேன். இந்த புத்தகம் கேள்விப்பட்டிருக்கேன். வாசித்து பார்ப்போம். சின்ன லைப்ரரி, ஒரு ஃப்ளோர் தான். பட்டு சைனா பற்றி கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்களும் இருக்குது. சைனாவோட அரசியல், சைனாவோட வளர்ச்சி, எக்கனாமிக்ஸ், அவங்களோட ஃபைனான்ஸ், அவங்களோட ஆர்ட்டில் பெயிண்டிங், பாட்ரிஸ், சில்க், எக்கச்சக்கமாக இருக்குது. சினிமா, மியூசிக், அவங்களோட தியேட்டர்ஸ். அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா லிட்ரேச்சரில் கிட்டத்தட்ட ஓரளவு நல்ல கலெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன இது அவங்க ஏற்கனவே இந்த எழுதி போட்டிருக்க மாதிரி கம்யூனிட்டி லைப்ரரினால ஆக்சுவலாக சைனா பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையான புத்தகங்கள் இருக்குது. தமிழ் புத்தகம் மொத்தமே நான் பார்த்த ஒரு 10-15 புத்தகம் இருந்துச்சு. அதில் இந்த புத்தகம் ரமீலா தாப்பரோட புத்தகம், அதுவும் சைனா பற்றி உள்ளது மட்டும்தான் இருக்குது. உண்மையிலே சின்ன லைப்ரரி தான். ஆனால் சைனா பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகாக உட்கார்றதுக்கு குஷன், சோஃபா மாதிரி ஒரு பெஞ்சஸ்ஸு, குழந்தைகளுக்கு தனியாக சைனீஸ் எக்கச்சக்கமான குழந்தைகள் புத்தகம் இருக்குது. உண்மையிலே இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே லைப்ரரிக்கு வந்திருக்கேன். ஆச்சரியமான ஒரு லைப்ரரி, சின்ன லைப்ரரி. ஆனால் சைனா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எல்லா வகையான புத்தகங்களும் இருக்குது. சைனாவை பற்றி கண்டிப்பாக திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் புத்தகம் இருக்குது. வரணும், பார்ப்போம்.